தாயும் நீயே தந்தையும் நீயே இறைவா. கடவுள் நம்பிக்கை இல்லாதனா இந்த சாமி பாட்டு மேலே ஏன் இவ்வளோ ஆர்வமாக இருக்கேன்னா, இவ்வளோ பிடிச்சிருக்கு, இது ஏன் இப்படி பேசுகிறேன்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம்? வைப்பு தான் காரணம், வேறு என்ன காரணம்? ஏன்னா அவ்வளோ எனர்ஜி இருக்குது இந்த பாட்டில். இந்த கடவுள் நம்பிக்கையோட பாடுற பாட்டில் அவ்வளோ வைப் இருக்குது இந்த சாமி பாட்டில். ஏன்னா ஒரு லிரிக்ஸும் அப்படி எழுதுறாங்க, மியூசிக்கும் அப்படி போடுறாங்க, வேறு லெவல் வைப் பண்ணுறாங்க. ஏன்னா வைப் வேணும், அந்த பாட்டுக்கு வந்து ஒரு வைப் வேணுங்கிறதுக்காக அவங்க போடுற அந்த எனர்ஜி அப்படி இருக்கும். அதாவது உதாரணத்துக்கு ஒரு பாட்டு சொல்ல பாருங்களேன், அந்த பாட்டு பாடினவர் அதிகமாக வேறு அந்த பாட்டு பாடல, ஆனால் அவரோட குரலை பார்த்து நான் மிரண்டேன். நீங்கள் அந்த பாட்டு ஒரு 7 நிமிஷம் இருக்கும், அதை ஃபுல்லாக ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்களேன், நம்மளை அப்படியே குளிப்பாட்டி விட்டுருவாங்க. அவ்வளோ அடமலை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி இருக்கும் அந்த பாட்டு முடியும் போது, அவ்வளோ வைப் இருக்கும். முருகனுக்குன்னா ஸ்பெஷலாக எழுதுவாங்க இவங்க. இப்போது அழகு சொல்லுக்கு முருகா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அதில் முருகா முருகன் கூட அவ்வளோ நொந்திருக்க மாட்டாப்புல. இவங்க நொந்து அதை பாடுறது வந்து நமக்காக அவ்வளவு இதாக இருக்கும். அது முருகனுக்கு நான் ஸ்பெஷலாக எழுதுவாங்க. அப்புறம் அப்படின்னு அவ்வளோ உணர்வுபூர்வமாக அதை பாடுவாங்க. அதில் ஒரு செம்ம வைப் இருக்கும் நம்மளுக்கு. எனக்கு அதில் பெருசாக நம்பிக்கை இல்லாட்டாலும் அந்த வைப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று, அப்படின்னு உருகி உருகி பாடுவாங்க. அந்த உருகு நம்மளுக்கு வந்து அந்த உருகி பாடுறதுல நம்மளும் அப்படியே கொஞ்சம் உருகுன மாதிரி இருக்கும். அந்த வைப் வந்து முருகனுக்குன்னு ஸ்பெஷலாக இருக்கும். முருகனுக்கு ஸ்பெஷலாக லிரிக்ஸ் எழுதுவாங்க. என்னென்னா, பெண்ணென பூமியில் பிறந்த பின்னாலே வேலை வணங்காத வேறென்ன வேலை. அது பெண்ணாக பிறந்துட்டாவே முருகனை வணங்கணும், வேறு என்ன உனக்கு வேலை இருக்குது அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் வந்து அப்படி எழுதுவாங்க உங்களுக்கு. முருகன் பாட்டில் அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, அந்த பாட்டில் அந்த லிரிக்ஸ் வரும். இன்னொரு பாட்டு ஒன்று இருக்குது முருகனுக்குன்னா அவங்களுக்கு அளவே இல்லாமல் நல்லா எழுதுவாங்க. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டில் லிரிக்ஸ் அந்த வேலை வச்சு எழுதியிருப்பாங்க. செவ்வேல் கொன்று, அதாவது ஃபுல்லாக பாடம்னா அது போர் அடிக்கும். நீங்கள் அந்த பாட்டிலே கேளுங்க. அந்த வேலை வச்சு அவங்க நல்ல இது ஒன்று எழுதியிருப்பாங்க. முருகனை பார்த்து முருகனோட பாட்டுன்னா அது தனி சாப்டரு. ஏன்னா முருகனுக்கு அவ்வளவு கொண்டாடி அவ்வளவு பாட்டு எழுதியிருக்காங்க. மற்ற பாட்டுக்கு நம்ம போவோம். இப்போ நான் சொல்ல போகிற பாட்டு வந்து தமிழ் சினிமாலேயே ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பாட்டு. அது வந்து எல்லாரும் கேட்டிருப்போம், எல்லாருக்கும் பிடிச்சி எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. என்ன மாதிரி பாட்டு, அது அச்சுக்கு இப்போ வரைக்கும் அது ஒரு பாட்டே கிடையாது என்கிட்ட கேட்டால். அந்தளவுக்கு ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு சுச்சுவேஷன், அதோட சுச்சுவேஷனே சூப்பர் சுச்சுவேஷன். என்னென்னா, ஒருத்தன் நான் தான் பெரிய பாடகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் அகந்தையில் இருக்கான், அதாவது தலக்கணத்தில் இருக்கான். அந்த தலக்கணத்தை ஒடுக்கிறதுக்காக யார், சிவனே வர்றாரு. எங்கே சிவனே உலகத்துக்கு வந்து பூமிக்கு வந்து அவர் பாடுறாருன்ற மாதிரி ஒரு கான்செப்ட். அது எப்படி பாடுறாரு, அந்த பாட்டில் ஒரு லிரிக்ஸ் வரும் பாருங்க. கூட்டும் இசையும் கூட்டின் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ. நானே பெரிய என்டர்டெயின்மெண்ட்ரா, நான் தானே என்டர்டெயின்மெண்ட், ஏன்ட்டே நீ சீன் போடுறியா அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. அது என்ன பண்ணா, பாட்டும் நானே பாபமும் நானே அப்படின்னு சூப்பராக இருக்கும். செம்ம வைப்பாக இருக்கும் அந்த பாட்டு. இன்னொரு பாட்டு ஒன்று இருக்குது. இந்த பாட்டை யாருமே அதிகமாக கேட்டிருக்க மாட்டேங்க. என்னென்னா, ஒரு காவிய தலைவன் ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் ஒரு பாட்டு வரும், சொல்லிவிடு சொல்லிவிடு அப்படின்னு. அந்த பாட்டு என்ன சுச்சுவேஷன்னா, அர்ஜுனன் வந்து கிருஷ்ணன்கிட்ட பேசுகிற அந்த விஷயத்த ஒரு பாட்டாக பண்ணியிருப்பாங்க. அதுவும் செம்ம வைப்பாக இருக்கும். நீங்கள் கேட்டிருக்கவே மாட்டீங்க, கண்டிப்பாக போய் கேளுங்க. அது சூப்பராக இருக்கும். இந்த போரை பற்றி இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் ஓம் சிவோஹம் ஓம் சிவோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன சொன்னாங்க ஒன்றுமே புரியாது, லிரிக்ஸே புரியாது. ஆனால் அதில் ஒரு செம்ம வைப் இருக்கும். அந்த மியூசிக் அந்த வேர்ட்ஸ் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி லிரிக்ஸ் தெரியாட்டாலுமே அந்த வைப்புக்காகவே அந்த பாட்டை கேட்கலாம். ஹிப்ஹாப் பாதியே ஒரு பாட்டு போட்டிருப்பார், அம்மன் சாங்னு சொல்லிட்டு. இது அரண்மனையில் ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு செம்ம வைப்பாக இருக்கும், செம்ம பீட்டாக இருக்கும். நான்
அதே மாதிரி அம்மன் பாட்டெலாம் நம்ம சொல்லிக்கிட்டே போனோம்னா ரொம்ப இருக்குது. இப்போ கூட ஒரு பாட்டு வந்து செம்ம வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அது என்னது, மேற்குச்சி மயில மேகாத்து கோயில். அந்த பாட்டில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா அந்த மூச்சு விடுறது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது செம்ம, அது தனி ஒரு வைப்பு கொடுக்கும் அப்படின்னு. அது ஒரு சூப்பர் பாட்டு. அதே மாதிரி இன்னொரு பாட்டு ஒன்று இருக்குது. என்ன பாட்டுனா, முரண்டு பிடிக்காத முண்டை கண்ணி அம்மா முறைச்சி பார்க்காத. அதாவது அம்மன் பாட்டுனா அது தனி. எவ்வளவோ பாட்டு இருக்குது. அம்மன் பாட்டுனா பாளையத்தம்மா, அந்த மாதிரி நிறையா பாட்டு இருக்குது. நிறையா பாட்டு நல்ல வைப்பான பாட்டுகளும் நிறையா இருக்குது. அப்புறம் இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், இந்த மதுரையில் சித்திரை திருவிழாவில் ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டு அதில் ஒரு வைப்பு இருக்கும் பாருங்க. அந்த கூட்டத்தில் அதெல்லாம் கேட்கும்போது அது செம்ம வைப்பாக இருக்கும். அதில் இன்னொரு பாட்டு ஒன்று இருக்குது, வராரு வராரு அழகர் வராரு. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த 2 பாட்டையும் தூக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகர் ஆற்றுல இல்லைங்கிற அந்த ஃபங்க்ஷனே கலையிலேருந்து போயிடும். அந்த அளவுக்கு இந்த பாட்டு வந்து அவ்வளோ முக்கியமாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ இந்த பாட்டு வந்து அவ்வளோ முக்கியம். அந்த நம்ம ஒரு வைப்பை கொண்டு வர்றதுக்கு, ஒரு சாமிக்கும் அந்த பக்தியை கொண்டு வர்றதுக்கே அந்த பாட்டு வந்து அவ்வளோ முக்கியமாக இருக்கும். இன்னொரு பாட்டு ஒன்று இருக்குது. பாட்டு ஐயப்பனுக்கு ஒரு பாட்டு இருக்குது, தன்னநாளினம் தன்னநாளினம் சரணம் ஐயப்பா அப்படின்னு உன்னிகிருஷ்ணன் பாடிப்பார். அதில் ஒரு சூப்பராக செம்ம வைப்பாக இருக்கும். தன்னநாளினம் தன்னநாளினம் சரணம் ஐயப்பா. இப்போ வந்து நம்ம போதும், இதோட நிறுத்திக்குவோம். இதுக்கு நிறையா இது இருக்குது. எனக்கு ஞாபகம் இருக்கிறது தான். இன்னொன்று அல்லா பாட்டு இருக்கும். ஸோ 2-3 பாட்டு இருக்குது. அதுவும் செம வைப்பு இருக்கும். என்ன பாட்டுனா, அல்லா அல்லா யா அல்லா அல்லா, அதுலேயும் சூப்பராக இருக்கும் லிரிக்ஸ் எல்லாம். இன்னொரு பாட்டு ஒன்று இருக்குது, என்னென்னா எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பேரை சொல்லி அப்படின்னு ஒரு பாட்டு. அது லிரிக்ஸ் சூப்பராக இருக்கும். கருப்பில்லை வெளுப்பமில்லை கனவுக்கு உருவமில்லை அப்படின்னு, அதுவும் சூப்பராக இருக்கும். செம்ம வைப்பு இருக்கும் அந்த பாட்டுலேயும். பாட்டு வந்து எனக்கு ஜீசஸில் வந்து நான் அதிகமாக ஒரு சில பாட்டு கேட்டிருக்கேன். பெருசாக வைப்பாகிற மாதிரி நான் கேட்டதில்லை. இந்த சாமி பாட்டு வந்து ஏன் அவ்வளோ வைப்பாக இருக்குது தெரியுமா? ஏன் அதில் இவ்வளோ வைப்பு, அது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, மனுஷன் வந்து ஒரு கடவுள் தனக்கு மேலே ஒன்று இருக்கிறதா நம்புகிறான். அது மேலே அவனோட மொத்தமே அதுதான். அவனோட அன்பு கோபம் எல்லாத்தையும் அதில் போட்டு ஒட்டுமொத்த எனர்ஜியும் அதில் போடுறதுனால தான் அந்த பாட்டு அவ்வளோ வைப்பாக இருக்குது. இப்போது ஒரு மதம், ஒரு கடவுள் நம்பிக்கை வந்து ஒரு மக்களுக்கு எப்படி இவ்வளவு பிடிப்பாக இவ்வளவு இதாக இருக்குன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் கதைகள் தான். கதைகள் மூலமாக தான் அந்த மதங்கள் வந்து உருவாக்கப்படுது, அதோட இதெல்லாம் காப்பாற்றப்படுது. ஆனால் அந்த பாட்டு வந்து கதைகளை வந்து டெய்லி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா? முடியாது. எப்போயாச்சும் கேட்டால் தான் சொல்ல முடியும். ஆனால் அந்த பாட்டு தான் அதை வந்து உயிர்ப்போடு இருக்க வைக்கிது. அது ஒரு மூட நம்பிக்கையாக இருந்தாலும் அதை பிடிச்சி வைக்கணும்னா அதுக்கு இந்த மாதிரி பாட்டு தான் முக்கியமாக ஒரு பெரிய ரோல் பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட பாட்டு எனக்கு அதில் எவ்வளோ விமர்சனம் இதெல்லாம் இருந்தாலும் அது ஒரு வைப்பு கொடுக்குது பார்த்தீங்களா? அந்த வைப்புக்காகவே எனக்கு சாமி பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச பாட்டெலாம் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் சொல்லுங்கள், அதையும் சொல்லலாம். இன்று போல் என்றும் இங்கே ஒன்றாய் கூடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம்.